எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என் பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம்புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் நீ ஒருவனுக்கு. கடந்த காலங்கள்ல ஃபார்ம் 5 அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம படித்தோம். காலத்தை உணரும் பயிற்சி. அந்த பயிற்சி எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம வழக்கம் போல இறைவழி தியானத்தை தொடங்கிட்டு காலம் அதனுடைய நகர்தலின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம். காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, யாருக்காகவும் அது நிற்காது, நம்முடைய அதிகாரத்தில் அது இல்லை. காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் முக்கியமானது. அது இறைவனுடைய அருட்கொடையாக நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்தலோடு அந்த பயிற்சியை நம்ம செய்வோம். அது ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி இருக்கும், அல்லது கிளாக் சவுண்ட் வச்சும் அந்த காலத்தை உணரும் பயிற்சியை செய்யலாம். அந்த பயிற்சி செய்யப்படுவதன் நோக்கம் என்னன்னா, காலம் போய்கிட்டே இருக்குங்க, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலம் போனா வராது, நம்ம ஏதாவது ஒன்று பயனுள்ளதா பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உணர்வை நாம புகட்டுவோம். ஆனா விபாசனா தியான முறைகள்ல அழகா ஒண்ணு சொல்றாங்க, வித்தவுட் மேனேஜிங் யுவர் அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் யூ காண்ட் மேனேஜ் யுவர் டைம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கவனத்தில் நீங்கள் உறுதியை ஏற்படுத்தாமல், அதாவது எதை கவனிக்க வேண்டும், எதை கவனிக்க கூடாது, எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை விளக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதி பெறாமல் காலத்தை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது, காலத்தை பயனுள்ளதாக கழிக்க முடியாது என்று சொல்கிறார். அப்போ இங்க இது எவ்வளவு சத்தியமான கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியுது காலம் போகுது, வராது, பயனுள்ளதா பயன்படுத்தும் தெரியுது. ஆனா நம்மளால நிறைய விஷயங்களை பண்ண முடியல. ஏன்னா நம்முடைய கவனங்கள் பலகீனமாக இருக்கிற நிலையில் காலத்தை நாம என்னதான் உணர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம கவனம்
கவனம் என்பது என்ன? இப்ப மூச்சை கவனிக்கமே அது கவனமானா, அது மட்டுமே கவனம் இல்ல. இது எதற்கான கவனம்? தியானம் என்பது எதற்காக? செயல் புரிவதற்காக. இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்காக. அப்போ கவனம் என்பது என்ன அப்படின்னா, எது தேவையோ, எது நன்மையோ அதை அறிந்து கொள்வது, அதற்கு மட்டுமே காலத்தை செலவிடுவது. எது வேண்டாமோ, எது தீமையோ அதை உணர்ந்து கொண்டு, அதற்கு காலத்தை செலவிடாமல் இருப்பது. அந்த கண்ட்ரோல் தான் ஆக்சுவலி கவனத்தினுடைய விளைவு. கவனத்தை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சிகளை செய்தோமே, அதனுடைய அறுவடை என்பது செயலில்தான் காட்டப்பட வேண்டும். அதனாலதான் தியானத்தினுடைய முதல் படி எல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். இறை உணர் சுவாசமாகட்டும், ஃபார்ம் 2ல சென்சேஷன்ஸ் கவனிக்கப்படுறதாகட்டும். சரிங்களா? ஸோ இப்போ நாம பேக் டு பேசிக்ஸ் மாரி இந்த கவனத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய பிராக்டிஸ் நம்ம பண்ணலாம். நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். நம்முடைய கண்களை மூடி புற சூழலிலிருந்து விலகுவோம். நம்முடைய அகச்சூழலுக்குள் விருப்ப உணர்வோடு, ஆர்வத்தோடு நுழைந்து கொள்வோம். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்கட்டும். உடல் அதிஷ்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். அதிஷ்டானாவை மிக உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள். அதிஷ்டானா எப்படி பண்ணணுன்றதுக்கான ஒரு அத்தாட்சியா நாம இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்டா அதிஷ்டானாவை பேணணும். அதிஷ்டானாங்கிறது மனசுக்கான ஒரு சங்கல்பம். உடலில் அது பிரதிபலிக்க வேண்டும். அதிஷ்டானாவை உணருங்கள். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான உள்மூச்சு, இயல்பான வெளிமூச்சு, அதன் மீது இயல்பான லேசான கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒரு மூச்சும் தவற விடப்படக்கூடாது. ஒவ்வொரு மூச்சையும் கவனிக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்துடன் உணர்வும் இருக்கட்டும். மூச்சு நமக்கு தரப்படுகிறது. மூச்சு என்பது உயிர். உயிரின் முக்கியமான ஒரு வடிவம் மூச்சு. அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய முயற்சிகளின்றி, உழைப்பின்றி, எந்த விலையுமின்றி மூச்சு எனும் அருட்கொடை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். கொடுப்பவன் இறைவன், படைப்பாளன், ஆதி, அகிலங்களின் இறைவன். அகிலங்களின் சக்தி திரட்சியை மூச்சாக்கி நமக்கு அவன் கொடுத்து கொண்டிருக்கின்றான். நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வோடுதான் மூச்சின் மீது கவனம் இருக்க வேண்டும்.
ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் கவனமும் உணர்வும் இருக்கட்டும். ஒரு மூச்சும் தவற விடப்படக்கூடாது. மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். இடையிடையே எண்ணங்கள் வந்து டைவர்ட் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. மீண்டும் கவனத்தையும் உணர்வையும் ஒவ்வொரு உள்மூச்சோடும் இணைத்து விடுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார்ம் 2ல சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, படிச்சிருக்கோமே, அதை நம்ம பண்ண போறோம். உங்களுடைய நெற்றி பரப்பில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஃபோர்ஹெட் ரீஜன்ல கவனம் செலுத்துங்கள். அங்கே இருக்கக்கூடிய சென்சேஷன்ஸ், தோல் உணர்ச்சிகள் இருந்தால் கவனியுங்கள். இல்லை என்றால் வெறுமனே நெற்றி பரப்பை கவனியுங்கள். சென்சேஷன்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். இல்லைனாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும். எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கவனம் என்பது செலுத்தப்பட வேண்டும். உங்களுடைய நெற்றி பரப்பின் மீது கவனம் செலுத்து. இயல்பான கவனம். உங்களுடைய வலது கன்னத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். வலது கன்னத்தின் தோல் பரப்பின் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். உங்கள் இடது கன்னத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். இயல்பான கவனம், எதிர்பார்ப்புகள் இல்லாத கவனம். சென்சேஷன்ஸ் இருக்குதான்னு மட்டும் பாருங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம்.
உங்கள் இரு காதுகளின் மீதும் கவனம் செலுத்துங்கள். 2 காதுகளின் மீதும் ஒரு சேர உங்கள் கவனம் மையம் கொள்ளட்டும். உங்களுடைய தலைப்பரப்பின் மீது, ஸ்கேல்ப் ரீஜன் இருக்கு இல்லையா, அதன் மீது உங்கள் கவனம் செலுத்துங்கள். உங்கள் முடி, அந்த முடி ஊன்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி, ஸ்கேல்ப் ரீஜன்ல கவனம் செலுத்துங்கள். உச்சந்தலையில் கவனம் மையம் கொள்ள வேண்டும். உங்கள் கண்களின் மீது கவனம் செலுத்துங்கள். கண்கள் கவனிக்கப்பட வேண்டும். உங்கள் மூக்கு துவாரங்களில் கவனம் செலுத்துங்கள். அங்கு நிலவி இருக்கக்கூடிய சென்சேஷன்ஸ் கவனிக்கப்பட வேண்டும். உங்களுடைய தாடை மற்றும் முன்கழுத்து பகுதியின் மீது கவனம் செலுத்துங்கள். தாடை மற்றும் தொண்டை பரப்பின் மீது உங்கள் கவனம் மையம் கொள்ளட்டும். உங்களுடைய மார்பு பரப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வயிற்று பரப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வலது தோள்பட்டை, புஜங்கள் இவற்றின் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும். வலது தோள்பட்டையின் மீது கவனம், புஜங்களின் மீது, வலது பக்க புஜத்தின் மீது கவனம். உங்களுடைய வலது உள்ளங்கையின் மீது கவனம், வலது உள்ளங்கையின் மீது கவனம் செலுத்து.
வழக்கமா உள்ளங்கையில சென்சேஷன்ஸ் அதிகமா இருக்கும். காரணம், அங்க எனர்ஜி ஃப்ளோ எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் காற்று சக்தியும், நெருப்பு சக்தியும் அங்கே எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். வலது உள்ளங்கை பரப்பின் மீது கவனம். சென்சேஷன்ஸ் அங்க இருக்கிறத கவனிங்க. இடது தோள்பட்டை மற்றும் புஜத்தின் மீது கவனம். இடது கையின் உள்ளங்கையில் கவனம் செலுத்துங்கள். இப்போது மூச்சின் மீது கவனம் திரும்பட்டும். இயல்பான மூச்சோட்டம். இப்போ நாம ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். கவனங்களிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். சாட்சி பாவனையில் நிலை பெறுங்கள். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த ஆதரவும் எதிர்ப்பும் இல்லாமல், தீவிர கவனங்கள் இல்லாமல், செயல் நோக்கங்கள் இல்லாமல் வெறுமனே அவைகளை கவனித்து தளர்வோடு இருங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்குங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தொடர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. நல்ல குணங்கள் நிறைய இருக்கின்றன. கவனமாக இருத்தல் என்பதும் ஒரு நல்ல குணம்தான். நன்மையான நோக்கங்களுக்காக, நன்மையான செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக கவனமாக இருத்தல் என்பது இன்னுமே நல்ல குணம். இந்த நல்ல குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நல்ல குணம் எப்போது வளரும்? அதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலக வாழ்க்கையில செயல்கள் செய்யணும். செயல்கள் தான் இந்த உலக வாழ்வினுடைய நோக்கம். இறைவனுடைய திருப்திக்கு நாம் செயல்கள் செய்ய வேண்டும். செயல்களை நாம் செம்மையாக செய்ய வேண்டும் என்றால் கவனம் என்பது தேவை. இதுதான் கவனத்துக்கான அவசியம். எனவே கவனம் என்பது ஒரு நல்ல குணம். கவனம் என்பது குறுகுறுன்னு ஒண்ணு பார்க்கறது இல்லை. அது என்ன, அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய குணம் கவனம். அந்த கவனம் தான் நம்மளை சிந்தனைக்கு அழைத்து போகும். கவனமும் சிந்தனையும் தான் விழிப்புணர்வினுடைய இரு அம்சங்கள் என்பதை ஃபார்ம் 2 உடைய டீச்சிங் எசன்ஸே அதுதான். கவனமும் சிந்தனையும் தான் விழிப்புணர்வின் அம்சம். கவனத்துக்கான பயிற்சிகள்ல விபாசனாவுடைய ஆரம்ப நிலைகள்ல ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மீண்டும் அந்த ஃபார்ம் 2 டீச்சிங்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதை நம்ம விரிவாக பேசியிருக்கோம். தொடர்ந்து நாம் தியானத்தினுடைய பாதையில் உறுதியாக பயணித்துக் கொண்டிருப்போம். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.